கதைக்கு முடிவு சொல்லலாம், பகைக்கு ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறது போல் ரொம்ப ஒரு சூப்பர்னா ரவுடி பிஜிஎம் வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க வீடியோ எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறத பார்க்கலாம். ஓகேன்பா, வீடியோ எடிட்டிங்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் இந்த ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீட் அண்டு ஷேக் எஃபெக்ட் அலர்ட் மோஷனில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். டவுன்லோட் பண்ண ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. போய்கிட்டு அந்த 2 ஃபைலையும் ராங் ப்ரெஸ் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஷேர் ஆப்ஷன் கொடுத்தோடனே நிறைய ஆப்ஸ் ஷோ ஆகும். அதில் அலர்ட் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா XML ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இமேஜ் நீங்கள் வச்சிருந்தாலே போதும். ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ உங்களால் மேக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0.0 செகண்ட் வச்சுட்டு ஆல் மெட்டீரியல் சாங் கொடுத்துருப்பேன். அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோவில் போய்க்கோங்க. டவுன்லோட் பண்ண சாங் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்து கீழே இருக்கிற ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து சாங்காக ஆட் ஆகிடும். அப்போ தான் வந்து பார்த்தா சாங் உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். சாங் வந்து ஓடும். இல்லை வந்து ஓடாது. ஏன் அப்படின்னா XML ஃபைலாக இருக்குது. XML ஃபைல் ஆகுதுன்னா நம்மளே ஆட் பண்ண ஃபைல்லாம் வந்து எதுவுமே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேன்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் ஆல் மெட்டீரியலில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கிளிப்பை டச் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் கொடுத்த கிளிப்பை டச் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் உள்ளார போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் மேலே வந்து ஃபாண்ட் நேம் இது இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இங்கே விவ் ஆல் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணால் எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். இப்போ இங்கே 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. கீழே இம்போர்ட்டர் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப ஃபாண்ட் நேம் எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அவாக்னு வந்து அவாக் த பியூட்டின்னு நினைக்கிறேன் ஃபாண்ட் நேமு. அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க. AWJN போட்டாலும் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. ரிஃப்ரெஷ் ஆகும். ரிஃப்ரெஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும்பா. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாக வந்துன்னா ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம்பா. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து சர்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகேன்பா, இப்போ வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாக இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் வந்து கடைசியாக இருக்கும். அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்கப்பா. செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபாண்ட் செலக்ட் ஆகிடும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டேன். அது போல் வந்து இந்த ஒரு கிளிப்புக்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இமேஜஸ் ஆட் பண்ண வேண்டியதான். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருப்பேன். ஒன்று லாங்காக இருக்கும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கும். இது 2த்துலேயுமே வந்து உங்களுக்கு இமேஜஸ் தெரியாது. நான் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக கொடுக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அலைட் மிஷன் லிங்காக. ஏன்னா வந்து அமௌண்ட் ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் அண்டு லவ் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நல்லா போட முடியும். இப்போ எப்படி இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணணும் அப்படின்னா வெறும் கிளிப்பாக தான் இருக்கும். அதை கிளிப்பை டச் பண்ணி நம்ம எஃபெக்ட் சொல்லார போய்ட்டு 3 டாட் பட்டனை டச் பண்ணி நம்ம காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து எஃபெக்ட் வந்து ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்தெந்த இடத்த எந்தெந்த டைப் பண்ண எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக எந்த சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 4.13 செகண்ட்லேருந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியாவில் போய்க்கோங்க. நீங்கள் வச்சிருக்க இமேஜஸ் கரெக்டாக போய்க்கோங்கப்பா. இப்போ வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் ஆகிடும். இப்போ 3 டாட் பட்டன் டச் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கணும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு தேவையான இடத்த வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிளிப்பை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ டச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதனால் கிளிப் எண்டுக்கு வரும். இன்னொரு டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பீட் மார்க் மூவ் ஆகும். இப்போ செகண்ட் உள்ள ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீட் மார்க் உள்ளே வந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் ஆகிடும். இது போல் தான் வந்து இமேஜ் நம்ம ஆட் பண்ணணும். இன்னொரு இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். இது போல் நீங்கள் வந்து வீடியோ கிளிப் எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈஸியாக எந்தெந்த இடத்துல ஆட் பண்ணுறதை மட்டும் சொல்கிறேன். ஓகேப்பா, இப்போ ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்து ஏரோ டச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுனால 4th உள்ள கட் ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணிக்கிறேன்ப்பா. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து ஒரு லாங் கிளிப் இருக்கும். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டு. மற்றபடி இருக்கிற ஒரு 5 கிளிப் இருக்கும். அந்த 5 கிளிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டைப் பண்ண எஃபெக்ட் ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இது ஒரே
இடத்துல மட்டும் தான் இந்த லாங்காக இருக்குல்ல, அதுபோல் பீட்டில் வந்து லாங்காக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளிப்பை டச் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ்குள்ளார போயிட்டு 3 டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு லாங்கான கிளிப் இருக்கும், அந்த கிளிப்பில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ஒரு எஃபெக்ட்டை மட்டும் பேஸ்ட் பண்ணி விட்றோம்பா. ரொம்ப வந்து வீடியோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட இமேஜஸ் வச்சு ரொம்ப சூப்பராக மாசாக நீங்கள் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து போகலான்பா. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. இது போல் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கிளிப்பு இருக்கும், அந்த ஒரு கிளிப்பை அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு மீதி இருக்கிற 5 கிளிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே நண்பா, இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கிளிப்பையும் இந்த செகண்ட் டைப்பான எஃபெக்ட் தான். இது போல் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண இமேஜ் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துறாங்க, நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.